அமித்ஷா சென்னை வருகிறார். அமித்ஷாங்க நீங்க எல்லா காட்டும் எம்டி, அவர்கிட்ட எதுவுமே இல்லை. அவரு துக்கு தெரியாத காட்டில் அப்படின்ற மாதிரி தான் அவரு இங்க வராரு. திமுகவோட மோதணும், அண்ணா திமுகவோடையும் மோதணும். எடப்பாடிக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களெல்லாம் வேற கட்டி பிடிக்கணும். யாரு மேல காலை வச்சு ஏறுறாரோ அவரே ஒரு அழுத்தி அழுத்திடுவாரு. இபிஎஸ் சசிகலா உள்ள வர பண்ற பாலிடிக்ஸை எடப்பாடியால தாங்க முடியாது. டிடிவி தினகரனை இவங்க அவமானப்படுத்துறாங்க சார், ஓபிஎஸ் அவமானப்படுத்துறாங்க. அமித்ஷா ஒரு இடத்துல சொல்றாரு, திமுகவை தொடச்சி எறிவோம் அப்படின்னு சொல்றாரு. தொடச்சி அறிவோம், அது எப்படி தொடச்சி அறிவ? நீ என்ன சர்வெண்டா தொடச்சி அறியறதுக்கு? தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அமித்ஷா சென்னை வருகிறார். எப்படி சார், என்ன கணக்கோட வராரு அவர்? திமுகவோட மோதணும், பாஜகவோட வெற்றிக்கு அண்ணா திமுகவோடையும் மோதணும். அது இல்லாம எடப்பாடிக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களெல்லாம் வேற கட்டி பிடிக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட அசைன்மெண்ட் அவர் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னம்னா, முதல்ல செங்கோட்டையனை வச்சு வழி பண்ணலான்னு பார்த்தாரு. அது ஒர்க் அவுட் ஆகலை. எடப்பாடி அதை தூக்கி எரிஞ்சிட்டாரு. ஸோ செங்கோட்டையனை விட்டு அந்த என்டிஏவை பலப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி பார்த்தாங்க ஓபிஎஸ் கிட்டையும் டிடிவி கிட்டையும். அங்கே ஓபிஎஸ் சரியான ரெஸ்பாண்ட் பண்ணல. உடனே அவர் பார்த்தாரு, தனக்குன்னு அவருடைய ஆதரவாளர்கள் மற்றவர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் இருண்டு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கைவிட்டாங்க. கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டார் அமித்ஷா. உடனே அவர் என்ன பண்ணார், டிவிக்கிற போய் சேர்ந்துக்கிட்டார். போச்சு. இப்போ என்ன அப்படின்னம்னா, அதிமுக அதில் எடப்பாடி கவலை இல்லை. ஆனால் அதிமுக பலவீனம் ஆகிறது பாஜகவுக்கும் பலவீனம் தான். அப்படியான ஒரு சூழல் ஏற்படும் போது அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் ஏற்கனவே தூக்கி போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் ஏற்கனவே அந்த வேலையில் அந்த அசைன்மெண்ட் அண்ணாமலை கொடுக்கப்பட்டது. ஆனால் அண்ணாமலை கொடுக்கப்பட்ட போது அவங்க உறுதியாக சொல்லு, சும்மா வா கூட நிற்கலாம், அந்த கதையெல்லாம் வேணாம், எவ்வளோ சீட்டு தருவீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அதுக்கு அண்ணாமலையில் பதில் சொல்ல முடியல. உடனே இவர் போய்ட்டு என்ன பண்ணார், அமித்ஷா கிட்ட ரிப்போர்ட் பண்ணார். அமித்ஷா சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் அனுப்பினார். இவர் போயிட்டு எடப்பாடி பழனிசாமியை பார்த்தது சீட்டுக்காக தான். சீட்டுக்காக ஏதோ 40 அப்படிலாம் ஒதுக்கிட்டாங்க, கொஞ்சம் கூடுதலாக இடம் கேட்குறாங்க. ஏன்னா டிடிவியை வச்சுக்கணுன்னா எப்படி அவருக்கு ஒரு 10 இல்லாட்டி 12 சீட்டு தரணும். இவரை வச்சுக்கணுன்னா ஒரு 5 இல்லை ஒரு 7 சீட்டாக தரணும். ஏன்னா அவருடைய சொத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கொடுத்தா தானே வைத்தியரிங்க இருக்கிறார் இவங்களுக்குலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னா, கூடுதலாக கொடுக்குற இடங்களை எல்லாம் நம்மளுடைய எதிரியை இவங்க எம்எல்ஏ ஆகிடுவாங்க அப்படின்ட்டு. அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா, அவங்க எம்எல்ஏ ஆனால் அவங்களுடைய ஆதரவு உனக்கு தானே வருது, உன்னையும் தானே எம்எல்ஏ ஆக போகிறேன், இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப குழந்தைத்தனமாக அப்படிலாம் அடிச்சிக்காதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, குழந்தைங்களுக்கு நடுவில் அப்படிலாம் அடிச்சிக்கூடாதுரா, ஆனால் நான் அவங்களாம் அண்ணா தம்பிக்கு தானே, அப்படிலாம் செய்யக்கூடாது, புரியுது அப்படின்னு சொல்லி பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதான் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இங்கே இருந்துட்டு பொன்னாடை போத்திட்டு இருப்பார் அண்ணாமலை, இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா இவர் நயனா நாகேந்திர போயிட்டு வேற ஒருத்தருக்கு பொன்னாடை போத்திட்டு இருப்பார். இந்த படம்லாம் என்ன அப்படின்னோம்னா, இந்த சீட்டு நெகோசியேஷனும் இந்த இணக்கப்பாட்டை கொண்டு வர்றதுக்காக தான், ஹார்மனி. இப்படியாப்பட்ட ஒரு சூழலில் அமித்ஷா இங்கே வரும்போது என்ன அப்படின்னோம்னா, ஏதோ ஓரளவு கான்கிரீட்டாக நவுத்தலாம் அப்படின்றதுக்காக இங்கே வராரு. வரும்போது அப்போ அவர் ஒரு ஒரு மறைமுகமாக அந்த கூடுறாங்க இல்லையா வேலூரில், அப்போ கட்சிக்காரங்க கிட்ட எப்படி தான் இருக்குது கட்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ அண்ணாமலை கிட்டேருந்து அவர் அந்த கிரவுண்ட் ரிப்போர்ட்டை தெரிஞ்சுக்கிறார், முடிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாங்க என்னன்னா, இவங்களோட பேசணும் அப்படின்னோம்னா ஓரளவு தெரிஞ்சிட்ட உடனே அதுக்கப்புறம் ஒரு வழியாக கூப்பிட்டா இவர் எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் இருக்கிறாரு. ஸோ இப்போ இவர் வர நாளுக்கு முன்னாடி இங்கே எல்லா விதமான தயாரிப்புகளும் நடக்கிறோம் சந்திக்கிறதுக்கு. முதல்ல என்ன பண்ணுவார், ஓபிஎஸ் சந்திப்பார். அப்புறம் பார்த்தா டிடிவி தினம் சொல்லுவார், மரியாதை கொடுத்தா நாங்கள் இருப்போம், அதாவது நிறைய இடம் கொடுத்தா இருப்போம், எங்களை மதிக்கிற அளவுக்கு இடம் கொடுத்தா இருப்போம், இல்லாட்டி நாங்கள் எங்களை வேலையை பார்த்துறோம், நான் உங்களை தான் சார்ந்திருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அதால் ஒரு புதுசாக ஒரு செய்தி வந்துச்சு. அது என்ன அப்படின்னோம்னா, சசிகலா என்டிஏ கொண்டு வர்றது அப்படின்னு. என்ன அடிப்படையில் என்டிஏ கொண்டு வருவாங்க சசிகலாவை? அவங்க ஒரு கட்சி தொடங்க எங்கே இருக்குது, புதுசாக தொடங்க வைப்பாங்களா சார்? அவங்க இல்லை செட் ஆகும், பெங்களூர்ல இருந்து வரும்போது அப்போ வரும்போது அவங்க விட்டாங்க 40 ஈடி சம்மன் கொடுத்து அரசியல் ஈடுபட்ட அப்படின்னா நீ கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் தான் நடந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டோன்னு தான் அந்த மாதிரி செயல்ட்டாங்க. இப்போ அவங்கள ஃப்ரீ பண்ணி விட்றாங்க. ஆனால் அது வச்சுக்கிட்டு சசிகலா ஒரு மூவ் பண்ணி இவங்களெல்லாம் ஒன்றிணைச்சு வாங்க நம்ம பார்த்துக்குறோன்னு உள்ளே இழுத்துட்டாங்க அப்படின்னோம்னா, சசிகலா உள்ளே வர பண்ணுற பாலிடிக்ஸை எடப்பாடியால் தாங்க முடியாது. அப்படி ஒரு நிலை வரும். ஆனால் எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். ஏன்னா அமித்ஷாங்க இன்றைக்கி எல்லா கார்டும் எம்டி, அவர்கிட்ட எதுவுமே இல்லை.
டிக் அடிக்கிறதுக்கு ஒரு ஜோக்கரும் இல்லை, ஒரு ரம்மி செட்டும் ஆகலை, ஒன்றுமே ஆகலை. அவருடைய சோசியல் இன்ஜினியரிங்கு, அது ஃபிசிக்கல் இன்ஜினியரிங் எதுவும் நடக்கலை தமிழ்நாட்டில். அதனால் இப்போ அவர் பண்ணக்கூடியது என்னென்னா, எப்படி ஹவு டு காப் அப், ஒரு மினிமம் வந்துட்டு ஒரு 30 பேரை பாஜக சார்பாக உள்ளே அனுப்பணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தலையீடியோடு தான் வராரு. ஸோ அதனால் எதுவும் அமித்ஷா வந்து இங்கே புரட்சி விட்டிக்கும் அப்படின்ற மாதிரி பாஜகக்காரங்களாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. அவர் திக்கு தெரியாத காட்டில் அப்படின்ற மாதிரி தான் அவர் இங்கே வராரு. பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு. இதுல டிடிவி தினகரனை கொண்டு வர முடியுமா சார்? முடியாது சார், சொல்லிட்டார்ல சார். இல்லை சார், டிடிவி தினகரனை இவங்க அவமானப்படுத்துறாங்க சார். ஓபிஎஸ் அவமானப்படுத்துறாங்க மக்களவை தேர்தலில். அவங்க ஏன் பொறுத்துக்கிட்டாங்கன்னா க்ளோஸு கிட்டத்தில் கொண்டாந்து அம்பேல்னு விட்டாங்க. அதனால் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, பரவாயில்ல நின்றுக்கிறோம் இப்போதைக்கு பண்ணணும். இப்போ சட்டப்பேரவை தேர்தல் வருது, இப்போ அவங்க விட மாட்டாங்க. இப்போ அது அவங்களுடைய கிரவுண்டு, புரியுதுங்களா? தென் மாவட்டம் அவங்களுடைய கிரவுண்டு. பல இடங்களில் அதிமுக 21 இடங்களே 23 இடங்களே தோக்கிறதுக்கு டிடிவி வாங்கின இடம் தான் காரணம், ஓட்டு தான் காரணம் அப்படின்னாங்க 21. அவர் சும்மா விட மாட்டார். அவர் கட்டாயம் அவருடைய கட்சியை ரிவைவ் பண்ணி ஆகணும். நீ 2% சொல்லு, வேணாம் விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன் வேறு ஒரு வழியில் அப்படின்னு சொல்லிட்டு. பணம் இருக்குது, தொண்டர்க படம் இருக்குது, கட்டமைப்பு இருக்குது. அவரையும் போய் பாஜகவோட பெட்டர் கட்டமைப்பு இருக்கிறது வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கிடக்குது தான். அவர் எப்படி விட்டு கொடுப்பாரு? இதுதான் பிரச்சனை. இப்போ அவர்கிட்ட இப்போ அந்த நெகோசியேஷன் எல்லாம் எந்த அளவில் எடுப்படுப்பா? அமித்ஷாவே வந்து நேரடியாக இடம் தான், யாராக இருந்தாலும் இடம் தான். பேசு, இடத்த பேசு, இடத்த ஒத்துக்க, உறுதி பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க என்ன அப்படின்றத உறுதிப்படுத்துங்க. அப்போ தான் நம்மளுடைய பேச்சு, இல்லாட்டிலும் நடக்காது. இதில் இந்த ஓபிஎஸ் அவரை போட்டு ரொம்ப குழப்பறாங்களோன்னு தோணுதா சார்? இல்லை, ஓபிஎஸ் வந்துட்டு அவரோட தனக்கான ஒரு அரசியலை அவர் இழந்துட்டாருங்க. என்னைக்கும் அவர் பாரதிய ஜனதாக்காக வந்துட்டு தர்மயுத்தம் நடத்தினாரோ அதிமுகவுக்குள்ள, சசிகலாவை தூக்கி எறியறதுக்கு எதுக்கு அவர் ஒத்து போனாரோ அப்போவே அவருடைய அரசியலெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அவருக்கு அரசியலே கிடையாது. கடைசி லாஸ்ட்டு ரிசார்ட்டு அவர் திருச்சியில் ஒரு மாநாடு போட்டார் அவங்களுடைய தொண்டரில். அதை வச்சுட்டு ஒரு கட்சியோட வரணும், அதையும் விட்டார். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு டிசம்பர் 15 சொன்னார், அது நாளைக்கு. இது வரைக்கும் ஏதாவது இருக்குதா? ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு ஆள் அவரோட ஒட்டிகிட்டு இருக்காரு, வைத்தியலிங்கம், ஒருத்தரோட வைத்தியலிங்கம். அவரும் போயிட்டார் அப்படின்னோம்னா இந்த குழந்தைக்கு பாவம் தத்தெடுக்க கூட ஆள் இல்லை, அப்படிதான் இருக்கிறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட குருமூர்த்தி பின்னணியில் இருந்ததா தான் ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு. குருமூர்த்தி பின்னணியில் இருந்து உருப்பட்ட ஒருத்தர் சொல்லுங்களேன், நீங்களும் பத்திரிகையாளர், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இபிஎஸ் இருக்கிறாருல்ல சார்? யாரு? குருமூர்த்தி சொல்லிதான் இபிஎஸ்ஸா? அதுக்கப்புறம் ஓபிஎஸ்ல இருந்து இபிஎஸ் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் வேற சார். கொட்டையை குழப்பினது, காலி பண்ணது, எல்லாம் பண்ணது இபிஎஸ் மேலே வந்தார். இபிஎஸ் வந்துட்டு இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டு இவர் தான் காரணமா? ஜோசியர் தான் காரணமா? இவர் ஒன்றும் பண்ணாமல் இருந்தார்ல சார்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் தனியாக, அவர் மாஸ்டர் மைண்டு சார். யார் மேலே காலை வச்சு ஏறுறாரோ அவரே ஒரு அழுத்திடுவார். யார்? இபிஎஸ். அதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. யார் அவர் உதவுனா காலி பண்ணு, யார் அவர் கார் டிரைவர் காலி பண்ணு, யார் அவருக்கு உதவுனா காலி பண்ணு. அந்த மாதிரியான ஒரு அவர் ஒரு மாதிரியான ஜேம்ஸ் பாண்ட். அவர் ரைட் டு கில்லுன்னு ஜேம்ஸ் பாண்டுக்கு ரைட் டு கில். அதான் அவர். இந்த உறவாடி கெடுத்தவர்கள் அவங்க கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். நேரடியா குருமூர்த்தியை சிவி சண்முகம் வச்சு பேசுறாங்க. குருமூர்த்தி தான் அவர் சொன்னாரு. அப்படிதானே சார் பொருள் படுது. எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்துல ஒரு விஷயத்த சொல்றாரு, நம்ம உஷாரா இல்லைன்னா இவங்க நம்மள முடிக்கிடுவாங்கன்னா அவர் பிஜேபி தான் சொல்றாரு. அப்ப அந்த அரசியல் புரோக்கருங்கிறது, அது அரசியல் புரோக்கர் அப்படின்றது வந்து அது வேணா கரெக்ட், நீங்க சொல்ற மாதிரி அவரா இருக்கலாம், புரோக்கர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். இது இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, திட்டுவாங்க, ஒருத்தர் விட்டு திட்டுவாங்க, இவங்க போய்ட்டு அரவணைப்பாங்க, அடிமையாவாங்க. அதனால் இவங்களை அதாவது இன்னைக்கு சொல்கிற இளத்திரையன் ஒரு அரசியல் கட்சி எப்போ தனது ஐடியாலஜியை விட்டு ஒழிக்குதோ அன்னைக்கு அது ஒழிச்சிருக்கு. பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் அந்த அந்த வழித்தோன்றலாம் இவங்க கிடையாது. ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு. இவங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது, இவங்களுக்கும் எதுவும் தெரியாது. இப்போது இவர் கூட இருக்கக்கூடிய மொத்த பஞ்சு இருக்குதுல, சிவி சண்முகம் உட்பட மொத்த பஞ்சுமே வந்துட்டு பவர் மாங்கர்ஸ், அதிகாரத்துக்காக இருக்கிறவங்க தான், கட்சிக்காகலாம் இருக்கிறவங்க கிடையாது. இவங்களால கட்சியை கொண்டு போகவே முடியாது. ஸோ என்றைக்கு இவங்க கொள்கையை விட்டாங்களோ அன்றைக்கி தொண்டனை விட்டாங்க. அதனால் இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இவங்க வந்துட்டு நிரந்தரமாக நீங்கள் அதிமுகவுக்கு போடுற ஓட்டு பிஜேபி போடுற ஓட்டு தான். எப்படி சிவசேனா பிரேக்அவே சிவசேனா போடுற ஓட்டை வந்துட்டு பிஜேபி போடுற ஓட்டோ, எப்படி என்சிபி பிரேக்அவே என்சிபிக்கு போடுற ஓட்டு பிஜேபிக்கு போடுற ஓட்டோ, அதே மாதிரிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற இபிஎஸ்க்கு போடுறது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு போடுறது, ஓபிஎஸ்க்கு போடுறது, எல்லாம் பிஜேபிக்கு போடுறது தான். அது இந்த தேர்தலுக்கு அப்புறம் நிரூபணம் பாருங்க. இப்போ இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ யாரை தான் சொல்கிறாங்க? எப்படி எச்சரிக்கையாக எந்த இடத்துல இருப்பீங்க? சிவி சண்முகம் விளக்கட்டுமே, எங்கே எச்சரிக்கையாக இருப்பார்? எங்கே எச்சரிக்கை? என்ன விதமான எச்சரிக்கையில் நீங்கள் இருப்பீங்க? கட்சியிலேருந்து இவ்வளோ பேரை துரத்துட்டீங்க, வெளியேற விட்டுட்டீங்க, உங்களுக்கு சாதமாக கட்சியை மாற்றிட்டீங்க. யார் இப்போ உஷாராக யார்கிட்ட இருக்கிறது? பிஜேபி கிட்டையா? முடியாது, முடிஞ்சு போச்சு. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிறோம், பிஜேபிக்கு இவங்க இடம் கொடுக்கறது அப்படின்றது என்ன அப்படின்னா
பிஜேபியினுடைய அந்த தேர்தல் ஆணையத்தை வச்சு இவிஎம்ஐ வச்சு ஜெயிக்கிறதுக்கான வழிமுறையை அவன் வகுத்து தருவான்றது தான் எடப்பாடி பழனிசாமியோட எதிர்பார்ப்பு. சும்மா ஒன்றும் கிடையாது. எல்லாமே நீ சீட்டை கொடு, நான் வெற்றியை தரேன், அப்படியே ஒரு உடன்படிக்கை தான் அது. அதற்கு ஒரு ஓட்டு வேணும். 35-40% ஓட்டு வந்ததுனா தான் ஒரு 5% ஓட்டை திருடி ஜெயிக்கலாம். ஓட்டு பர்சன்டேஜ் 20-25 தான் நிற்கிது அப்படின்னும் போது 20% ஓட்டு எங்கேருந்து திருடுவ நீ? என்னதான் விஜய் நீங்கள் தடிச்சு நிற்க வச்சு ஓட்டை திருட போனாலும் அவ்வளோ ஓட்டு கிடைக்காது. புரியுதுங்களா? விஜய் ஒரு 50 லட்சம் ஓட்டு வாங்கினாருன்னா 25 லட்சம் ஓட்டு திருடலாம். விஜய் 25 லட்சம் ஓட்டு தான் வாங்கினாருன்னா என்ன பண்ணுவேன் நீ? புரியுதுங்களா? அப்படிதான். இப்போ இதில் அண்ணாமலை சொல்றாரு, அண்ணாமலை எஸ்ஐஆர்ல 70 லட்சம் பேர் நிற்கிறாங்கன்னு அவரு சொல்றதுக்கு என்ன காரணம்? 80 லட்சம் பேரை நாங்கள் வந்துட்டு நீக்க சொன்னோன்னு சொல்றாரு. ஓ, அது நீக்க சொன்னோங்கிறாரு. ஆமா, நாங்க 80 லட்சம் பேரை நீக்க சொன்னோன்றாரு. அதனுடைய அர்த்தம் என்னன்றது எனக்கு புரியவே இல்லை. இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அரசமைப்பு சட்டப்பிரிவு ஆர்டிகல் 324 படி ஒரு சுதந்திரமான அமைப்பு ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷனை நடத்த வேண்டிய பொறுப்பு அதுக்கு. அது இங்கே எஸ்ஐஆர் நடவடிக்கை எடுக்குது. அதில் யார் சரி, யார் இருக்கணும், யார் நீக்கணும் அப்படின்றத இருப்பை வச்சு அது முடிவு செய்ய போகுது. இதில் நான் 80 லட்சம் பேர் நாங்கள் நீக்க சொன்னோன்னா என்ன அர்த்தம் அது? அப்போ அது எஸ்ஐஆர் நடவடிக்கையே வந்துட்டு இவங்களோட தூண்டுதலின் பேரில் இவங்களுக்காக நடக்குது அப்படின்னு தானே அது அர்த்தமாகுது. நான் இன்னைக்கு வந்துட்டு அர்ச்சனா பட்நாயக்கிட்ட இதுக்கு விளக்கத்தை நான் எதிர்பார்க்குறேன். நேற்று இதை பற்றி நான் சொல்லி நான் போட்டுட்டேன் ஒரு வீடியோவே. என்ன அடிப்படை அது? 80 லட்சம் பேரை நாங்கள் நீக்க சொன்னோன்னா என்ன அர்த்தம்? யாரை இவங்க நீக்க சொன்னாங்க? எப்படி இது சொல்ல முடியும்? ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்க, 6,42,00,000 ஓட்டில் 6,41,14,805 ஓட்டு வந்துருச்சு, ஃபார்மை கொடுத்துட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ 80 லட்சம் ஓட்டை நீக்குவோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 77 லட்சம் ஓட்டு நீக்குவோம். அதையும் அண்ணாமலை தான் சொல்கிறாரு. இவர் தான் கலப்பி விடுறது. மெட்ராஸில் மட்டுங்க 10.38 லட்சம் ஓட்டை தூக்க போகிறோம் அப்படின்றாங்க அவங்க. எப்படி? 1.23 செத்தவங்க, ரைட்டு, ஓகே, எடுத்துரு. 8 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்துட்டு இப்போ இடம் பெயர்ந்துட்டாங்க அப்படின்றாங்க. யார், எப்போ, என்னது எல்லாமே போடகமாக இருக்குது. ஒன்றுமே புரியலை. சரி, இந்த 19ஆம் தேதி இவங்க வெளியிட போகிறாங்க டிராஃப்ட், அப்போ பார்த்துக்கலான்னு பெருசாக இருக்குது தமிழ்நாடு. அவ்வளோதான். இப்போ இது ஒரு உள்ளடை வேலை தான். அந்த நாளை தள்ளி கொண்டு போகிறது கூட அப்படி எடுத்துக்கலாமா? அதுதான் இவங்க என்னன்னா, நாங்கள் அது எதுக்கு அப்படின்னா, நாங்கள் நிறைய நேரம் கொடுத்தோம், நாங்கள் நிறைய வாய்ப்பு கொடுத்தோம், நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எல்லா விதமான மோசடி பண்ணலாம். அப்போவே நாங்கள் கொடுத்தோம் இல்லையா, செய்யலைன்னா அதுக்கப்புறமும் என்ன பண்ணுறது? உடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஆமாம் அப்போவே அவங்க நேரம் கொடுத்தாங்களே அப்படின்னு வேண்டியது. என்டையர் எக்ஸசைஸும் எதுக்கு அப்படின்னு சொல்லி அடிப்படை கேள்விக்கு பதிலே இல்லை அவங்ககிட்ட. நீ வந்துட்டு 2003 ஓட்டு போட்டிக்கலாம், 2008 ஓட்டு போட்டிக்கலாம், இதெல்லாம் எதுக்கு? எது கேட்குறீங்க சொல்லுங்கள். அப்போ எதுக்குமே பதில் இல்லாமல் ஒரு எக்ஸசைஸ் வந்து தொடங்கிட்டாங்க. அது கேள்வி கேட்குற அளவுக்கு திராணி திமுக தவிர வேறு, திமுக கூட்டணி கட்சிகள் தவிர வேறு எதுக்கும் இல்லை. இப்படி தான் போகுது விளக்கு. இன்னொரு பக்கம் இந்த அண்ணாமலை இவ்வளோ நாள் சைலண்டாக இருந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம் சார். இப்போ திடீர்னு ஒரு பவர் கிடைச்ச மாதிரி அவர் எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அது எப்படி அண்ணாமலைக்கு ஒரு பவர் கொடுத்துட்டாங்க? இல்லை, இந்த ஊடகத்துக்கிட்ட வந்துட்டு இந்த மிரட்டுற மாதிரி உருட்டுற மாதிரி பேசுறதுக்கு வந்துட்டு நயனார் நாகேந்திரனுக்கு தெரியல. அண்ணாமலை தான் அதில் வந்துட்டு நல்ல ட்ரெயின் ஆனவர், அதனால் அவர் உருட்டிட்டு இருப்பார். அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. அண்ணாமலை விட்டு என்னத்தை சாதிக்க போகிறீங்க? அண்ணாமலை பேச பேச திமுக, அதிமுக, பாஜக கூட்டணிக்கு அது பலவீனம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவர் சொல்கிற உருட்டுக்கு வந்துட்டு எந்த விதமான அடிப்படையுமே கிடையாது. அவர் சொல்கிறாரு நீதிமன்றத்தை வந்துட்டு மதிக்கலை அப்படின்றாரு. இப்போ நீதிமன்றத்தை கிட்ட போயிட்டு நேற்று என்ன சொன்னாங்க தமிழக அரசு, அந்த தூணு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. அந்த தூணு தீப தூணுன்றது எங்கே காத்தாடுச்சுன்னு கேட்டாங்க. முடிஞ்சு போச்சு இல்லைங்க கதை. ஸோ இவர் சொல்கிறாரு, இவர் பாட்டுக்கு இது வேணாலும் உணர்வாராம், மற்றவங்க சொல்கிறதெல்லாம் பொய்யா. இவர் ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஹரிச்சந்திரனுக்கு தான் வீட்டை வாடகை விட்டவர், அவர் பேசுகிறாரு. இப்போ இந்த அண்ணாமலை அவருடைய விவகாரம், இப்போ அமித்ஷா வர்றது, அமித்ஷா வந்து ஒரு இடத்துல சொல்றாரு திமுகவை துடைத்து எறிவோம் அப்படின்னுலாம் சொல்றாரு. இப்போ அமித்ஷா வந்து நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி சோசியல் இதை பார்த்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கண்ணா. எப்படிங்க தொடச்சி எறிவீங்க திமுகவை? இப்போ ஏற்கனவே மக்களவை தேர்தலில் 40 இடங்களை தொடச்சி எறிஞ்சிங்களா, அந்த மாதிரியா? எப்படி உங்களால் தொடச்சி எறிய முடியும் அப்படின்னா? அது மக்களை வச்சு பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் இவிஎம் வச்சு பண்ணுவீங்களா, இல்லை தேர்தல் ஏதாவது மோசடி பண்ணி ஹரியானாவில் பண்ண மாதிரி பண்ணீங்களா? இப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு நிருபர் கிடையாது இந்த நாட்டில். இப்போது ஒரு 40 பேர் வந்துட்டு திமுக கூட்டணி ஆட்கள் தான் அங்கே இருக்காங்க. அமித்ஷா அந்த மாதிரி சொல்கிறது நேரடி கேட்க வேண்டியது. எங்களை கூட தொடச்சி எறிவான்னு சொல்லி எப்படி எறியும்? இதை பேசலாம் பார்ப்போம். இங்கே பேசு பார்க்க ராகுல் காந்தி சவால் விட்றாருல்ல, வா பேசலாம். ஓட்சோரியை பற்றி நான் விவாதிக்க தயார். விவாதிக்க தயாரானார், ஓட்டார் அவர். கேட்க நல்ல தமிழ்நாட்டில் இருந்துட்டு போன எம்பிக்கள் தொடச்சி அறிவோம். அது எப்படி தொடச்சி அறிவ? நீ என்ன சர்வெண்டா தொடச்சி அறியறதுக்கு?
யார் நாங்கள் திமுக உனக்கு என்னன்னு தெரியுமா உனக்கு? எங்களை தொடச்சி எறிய போறேன்னா எப்படி அறிவேன்? எப்படி ஈவியை வச்சு தொடச்சி எறிவியா? திருட்டுத்தனம் பண்ண போறியா அப்படின்னு கேட்க வேண்டியதானே நேராங்க. அதை கேட்கறதுக்கு ஒரு உறுப்பினர் இல்லைன்னா திமுக இருந்துட்டு மக்களவையில் அப்புறம் என்னங்க இருக்குது? திருட அப்படின்னு சொன்னாங்க. எப்படி ஒரு தமிழை வந்துட்டு ஒரிசால முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு கேட்க வேண்டிய தமிழ்நாட்டுக்கு வரன்ற எதுக்கு வர? அங்க என்ன சொன்ன நீ? ஒரு தமிழை எப்படி ஒரிசால முதல்வர் ஆகலான்னு. இப்போ நான் கேட்குறேன், நீ ஒரு குஜராத்தி, நீ எப்படி தமிழ்நாட்டில் வந்து பரப்புரை பண்ணலாம்? என்ன யோக்கியதை அவனுக்கு? இதெல்லாம் கேட்கக்கூடாது நாடாளுமன்றத்தில்? அவங்க கேட்குறாங்க, ஒரு ஒரிசா எம்பி கேட்குறாங்க மோடியை பார்த்து, அங்கே இருக்கக்கூடிய ரத்ன பண்டாரினுடைய சாவி திருடப்பட்டு தமிழ்நாட்டில் ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்குதுன்னு, இப்போ நீ ஆட்சிக்கு வந்துட்ட, கண்டுபிடிச்ச அந்த சாவியை நேரடியாக கேட்டாங்க. ஒரு பெண் எம்பி, பிஜு ஜனதா தளத்தை சேர்ந்த எம்பி கேட்டாங்க. இங்க இருக்கிறவங்க யாருமே கேட்கல. இங்க இருக்கிறவங்க ஏதோ கும்பிடு போட்டு எம்பி ஆகிடுறாங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை. காங்கிரஸ்காரன் கேட்கல, பிஜேபி காரனும் இது திமுக காரனும் கேட்கல, யாருமே கேட்கல. அப்புறம் என்ன இருக்குது கட்சி? இப்போ நம்ம விட்றோம்ல சவுண்டு, அப்போ நம்ம ரத்தத்தோட முடிஞ்சு போச்சா உணர்வுன்றது? இவங்க கிட்ட இருக்காதா? எவ்வளவு கேவலமா இருக்குது பாருங்க. நீங்க இந்த மாநிலத்தை, இந்த மக்களை, தமிழர்களை அவமதிச்சுட்டு இருக்கிறவனை எதிர்த்து சரியா போட்டு கிடுக்கி இப்படி போட்டு இழுக்கிறதுக்கு இவங்களுக்கு முடியலன்னா அப்புறம் என்ன இருக்குது? இப்போ இந்தியாவில் பல மாநிலங்களில் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த பாஜகவோட நிலைப்பாடு. இப்போ அமித்ஷா இங்கே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம அப்படியே கடந்து போக முடியாது இல்லை சார்? அவரு சார் எதை பண்ணுவேன்னு நான் கேட்குறேன். நீ என்ன தமிழ்நாட்டுக்கு பண்ண? உங்ககிட்ட உனக்கு தமிழை ஓட்டு போடுவான். அதான் நான் கேட்குறேன். தொடச்சி அறிவேன்னா எப்படி தொடச்சி அறிவேன்? சொல்லலாமா அந்த வார்த்தையை? எப்படி அவன் ஆள் வந்துட்டு 80 லட்சம் பேரை நாங்கள் நீக்க சொல்லணும்னு சொல்றாரு, எப்படி அப்படின்னு கேட்க வேண்டியதானே? இப்போ கூட பார்லிமெண்ட் இஸ் இன் செஷன். திங்கக்கிழமை அன்னைக்கு போய் உன் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் கேட்குறான் அந்த மாதிரி. அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ அங்கே நீதிமன்றத்தை மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அனுரா தாக்கூர் பேசுறாருல அங்கே. இப்போ இங்கே அண்ணாமலை பேசுறதை வந்துட்டு ஏன் அங்கே எழுப்பக்கூடாது? இப்பவும் சொல்கிறேன், தேர்தல் போய் எப்படி 80 லட்சம் பேரை நீக்க சொன்னோன்னு எப்படி சொன்னார்? எந்த அடிப்படை? அப்போ நீங்கள் சொல்லி எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் நடக்குதா? ஏன்னா குஜராத்தில் தான் நடந்தது, பீகாரில் தான் நடந்துச்சு. ஒரே தொகுதியில் போயிட்டு 80,000 முஸ்லீம்களை விட்டு நீக்குன்றான் ஒரு தொகுதியில். அது நடந்துச்சா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கப்படவே இல்லைன்னு வச்சுங்க கடைசி வரைக்கும். இப்போ இது மாதிரி தானே என்ன பண்ணுவீங்க? இப்போ இன்றைக்கு கூட நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி என்ன நடந்திருக்குது? எவ்வளவு பயங்கரமான ஒரு இடம் பாருங்க. நீங்கள் ஃபார்மர் பிஜேபி எம்எல்ஏ எம்எல்ஏவோட சன்னு, அந்த ஆள் பேர் என்னன்னா சுபாஷ் குட்டேடாரு. அவருடைய நேம்டு பிரைம் அக்யூஸ்ட் ஆல் அண்ட் ஓட்டர் ஃப்ராடு. 6000 வாக்காளர்கள் நீக்கினான். ஏன் இருக்கிற வாக்காளர்களை நீக்கினான். தோ கேஸ் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறான். சப்சிக்வெண்ட்டாக நிறைய எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் ஒரு ஃப்ராடு நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி சரியா கேள்வி கூட கேட்க தரேன்னா அப்புறம் என்ன நாடாளுமன்ற விவாதத்தில் நீங்களாம் பங்கேற்கிறது அர்த்தம்? திருமாவளவன் பாரு நேரடியாக கேட்டாரு, முதல்ல இந்த இவிஎம் ஒழிச்சு கட்டலாம், வாக்குச்சீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னார்ல. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.